ஓகே, இன்னைக்கு நான் இன்னைக்கு எங்க 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 இன்னைக்கு இதான் ஜூன் 4. Hero Beer is Jay Bullish. Jay Bullish. லோகன் ப்ரோ, இது நேத்தோட பயாஸா இன்னையோட பயாஸா? ப்ரோ இன்னையோட பயாஸ் ப்ரோ. ஓகே. ப்ரோ யூகேட் எப்படி ப்ரோ பீரிஷ் போட்டிருக்கீங்க லோகன் ப்ரோ? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. வேற யார் தப்புல இருக்கா? நவீன் ப்ரோ ப்ரோ ஆண்டோ சாட்ல ஸ்வீட் பண்ணிட்டான் ப்ரோ. மழை கையை புரியல ப்ரோ. ஆண்டோ சாட்ல ஆமா ப்ரோ. ஹோண்டா சாட்ல ஹை ஸ்வீப் பண்ணிருக்கான். நான் ஹோண்டா சாட்டை ப்ரோ யூஸ் பண்ண சொன்னேன். அவசரத்துல வந்துருச்சு ப்ரோ. சாரி ப்ரோ, நாளைக்கு பார்த்து நான் மிஸ்டேக் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிளாஸோட பேசிக்ஸ் நான் ஹோண்டாவா யூஸ் பண்ண சொன்னேன். இல்ல ப்ரோ, நான் ஸ்டார்டிங் சொல்லும்போது என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஓகே சாரி மூணு தடவை சொல்லிட்டா எதுவும் மேல சொல்ல மாட்டேன். என்ஜாய். ஓகே பிரேக் என்ன ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அட்வான்ஸ்டு டெய்லி பயாஸ். இந்த அட்வான்ஸ் டெய்லி பயாஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, see, let's say for example, இப்ப இது கோல்டு சார்ட். நேத்து இப்படி க்ளோஸ் ஆயிருக்கானா? இப்ப இப்படி க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல இங்க ஒரு எஃப்யூஜி ஓபன் ஆகுது. உடனே போயிட்டு பயாஸ் செல்லுன்னு சொல்லிட்டு செல் அடிக்கூடாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பயாஸ் உனக்கு பையின்னு இருக்கணும். ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ பையி விட்டு கீழே தானே ப்ரோ க்ளோஸ் வச்சிருக்கான், இப்ப செல்லு தானே ப்ரோ வரணும் அப்படின்னா அந்த டயக்ராம் படி செல்லு. ஓகேவா? அந்த டயக்ராம் படி செல்லு. ஆனா இந்த இன்டர்னல் வந்துட்டு இப்படிதானே மேல போனோம். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் தானே லாஜிக். அப்போ ஒரு எஃப்யூஜி ஃபார்மேஷன்ல இருக்குன்ற பட்சத்தில் நீ பயாஸ் அவசரப்பட்டு துத்துன்னு போடக்கூடாது, வெயிட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல அவன் வரவே இல்லை, வராம அப்படியே தூக்கின்னு பறக்குறான். அவன் ஏன் இப்படி பண்ணான்? எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. வந்துட்டு போயிருக்கணும். வந்தான் இங்கேருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்தான், இங்கேருந்து இன்னொரு தடவை இங்க கொத்திட்டு மேல போறதா தான் போயிருக்கலாம். பட் ஆனா அவன் பண்ணல. அது ஏன்றது எனக்கும் தெரியல. சம்டைம்ஸ் இப்படியே நடக்கும். நீ எஃப்யூஜி போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்ப, நல்லா வரா மாதிரி வருவான், ஆனா போக மாட்டான். காலைல ஒரு லாங் எடுத்தா வரமாட்டான்னு நினைச்சு நல்லா போனா மறுபடியும் வந்து பிரேக் ஆகும். ஆகே நீங்க இன்னொரு லாங் எடுக்கிற, நல்லா போனா மறுபடியும் வந்து பிரேக் ஆகும். கடைசியா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டானே, இந்த எஃப்யூஜிக்கு வரமா, இந்த எஃப்யூஜிக்கு வந்தா நம்ம லாங் அடிக்கலாம்னு வெயிட் பண்ணா புஷ் தூக்கிட்டு போயிட்டான். அவ்வளவுதான்.
அப்ப உனக்கு அந்த நீ ஆன்டிசிபேட் பண்ற. இப்ப யூகேடும் சேம் அதே எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கு, அப்ப நீ வந்து ப்ரிகாஷனா நீ ஆன்டிசிபேட் பண்ற இந்த இடத்துல போயிட்டு. இப்ப இந்த இடத்துல இங்கதான் இன்னொரு ஒரு நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல டெய்லி எஃப்இஜி இருக்கு ப்ரோ, இங்க வருவானா மாட்டானான்றது எங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னா, அந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கணும் ஆக்சுவலி. அதுக்கு அடுத்த கேண்டில் அதாவது நான் சொல்ல வர்றது வந்து, இப்ப இங்க ஒரு டெய்லி எஃப்இஜி இருக்குப்பா. இப்ப விக்குக்கு இந்த இடத்துல இப்படி கீழே க்ளோஸ் ஆயிருக்கும், விக்குக்கு கீழே பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான் யூகேன், கீழே தானே க்ளோஸ் வச்சிருக்கான். விக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கான்பா. இப்ப நீ இந்த நாள் வர, இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப நீ டியூஸ்டே வரும்போது செல் பண்ணக்கூடாது துத்துன்னு போயிட்டு, ப்ரோ விக்கு கீழே தானே க்ளோஸ் வச்சிருக்கான், நாங்க செல்லு போலாமான்னா போக கூடாது. ஏன் போக கூடாது? முதல்ல அவனை இன்டர்னல்ல வர விடு. அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகணும், அப்புறம் அப்ப நான் இங்க இருந்து லாங் அடிக்கலாமான்னு கேட்டா அடிதான் விடும். முதல்ல அங்க வர விடு, அதுதான் உன் வேலை. அங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் டியூஸ்டேவோட க்ளோசிங்க வாட்ச் பண்ணு, அவன் இம்பார்ட்டன்ட். இந்த மண்டேவோட ஹைய கட் அடிச்சுட்டு விக்குக்கு கீழே பாடியை க்ளோஸ் வைக்கிறானா, இல்ல விக்குக்கு மேல பாடியை க்ளோஸ் வைக்கிறானா. இன்கேஸ் விக்குக்கு மேல பாடியை க்ளோஸ் வச்சுட்டா மறுபடியும் என்ன நடக்கும்னா, வெட்னஸ்டே போயிட்டு இந்த கேண்டலோட ஹையை கட் அடிச்சுட்டு இப்படி க்ளோஸ் வைப்போம். வெட்னஸ்டே இன்னும் ஒரு குத்திட்டு அப்புறம் க்ளோஸ் வைப்பான் கீழே. அப்ப தேர்ஸ்டே ஃப்ரைடே என்ன ஆகும், மொத்தமா செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுதா? நீ வந்து முன்கூட்டியே கணிக்கிற. இப்ப இது இன்னொரு மெத்தட்ல வரும். இப்ப இந்த எஃப்இஜிக்குள்ள வருவானா மாட்டானான்றது எப்படி தெரியும்னா, இப்ப நீ அடுத்த நாள் கேண்டில் பிளே பண்ற. இப்ப இந்த நாள் பார்த்தனா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான்ல, வந்துட்டு அந்த அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆகல. ஆனா இப்ப நீ அடுத்த நாள் வரும்போது மறுபடியும் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆவா நீ யோசிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு இந்த ஹைஸ்ல ஏதாவது எஸ்எம்டி இருக்கும். இன்கேஸ் எஸ்எம்டியே இல்லைனாலுமே அந்த கேண்டில் படி, கேண்டில் என்ன சொல்லுவது, இங்க ஓப்பன் ஆயிருக்கான், இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கான், ஆனா அவனால முடியல, அப்படியே அடிச்சு கீழே இறக்கிட்டு வந்திருக்கானுங்க. அப்ப மறுபடியும் சம்பந்தமே இல்லாம அடுத்த நாள் மறுபடியும் இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறது இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? போக கூடாதுன்னு கிடையாது. அவன் போலாம், ஓகேவா, போக கூடாதுன்னு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. பட் ஆனா அது பண்றது வேஸ்ட் இல்ல, லைக் ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தானே இருக்கும். ஆனா இது இப்படி இதுக்குள்ள க்ளோஸ் ஆனது ரேஞ்சில இருக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி? அதுதான்டா, நீ ஆன்டிசிபேட் பண்றது தப்பு கிடையாது. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். இது உனக்கு இப்போதைக்கு ரேஞ்ச் தான், ஆன்டிசிபேட் பண்றதுல தப்பு கிடையாது. நீ இங்க வந்த, நீ என்ன அடுத்த நாள் வந்த உடனே ட்ரேட் எடுக்க போறியா? கிடையாது. அது கீழே லோவர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் பண்ணுதான்னு பாக்குற. அந்த அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. டெய்லி பயாஸ்க்கு சொல்றேன் நானு. சரி ப்ரோ, சரி. நீ ஜஸ்ட் ஆன்டிசிபேஷன் தான் பண்றே தவிர்த்து நீ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வரல. அந்த கேண்டில் வந்து டீப்பா க்ளோஸ் வைப்பான். அப்ப அப்படி க்ளோஸ் வச்சிட்டானா அடுத்த நாள் உனக்கு அந்த எஃப்இஜிக்குள்ள அவன் ட்ரேட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இல்ல எனக்குதான் நேரங்கிற அதான் சரி இல்லையா. இது எந்த பேர்ல தெரியுமா இருக்கும்? யூரோல அதிகமா இந்த சினாரியோ நடக்கும். எல்லாரும் அந்த டெய்லி எஃப்இஜிக்கு வரணும் வெயிட் பண்ணுவாங்க. யூரோ வரமாட்டான் அந்த எஃப்இஜிக்கு. அது ஒரு மாதிரி கேண்டலோட சிக்னேச்சர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரேக் அவே கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேடே ஆக மாட்டான் பிரைஸ். நான் காட்டுறேன் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்.
ரொம்ப நாள் ஆச்சு அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்வாக் எண்டாக்லாம் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு? தெரியும் ப்ரோ. தெரியும். இந்த டேயும் வீக். ஆமா ப்ரோ. எல்லாருக்கும் தெரியுமா கைஸ்? இல்ல எனக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ எண்டாக்னா என்னன்னா, இது ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸா இருக்கும். சரி, இது மண்டேவோட க்ளோசிங் ப்ரைஸா இருக்கும். டியூஸ்டே பார்த்தனா இப்போ இங்க க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே தானே ஓப்பன் ஆகணும். ஆனால் டியூஸ்டே இங்க ஓப்பன் ஆகாம எதர் கீழே இல்லை மேலே ஓப்பன் ஆயிடும். கேப்ல ஓப்பன் ஆகும். ஓகே ப்ரோ. இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்தடுத்த நாள் நடந்ததுன்னா அதுக்கு பேரு என் டாக். ஓகேவா? என் டாக் விச் மீன்ஸ் நியூ டே ஓப்பனிங் கேப் சொல்லுவாங்க. அதே இது வெள்ளிக்கிழமை, இது திங்கக்கிழமையா இருந்ததுன்னா அதுக்கு பேரு என் வாக். நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஓகேவா? அதே இது ஏப்ரல் மாசம், இது மே மாசமா இருந்தா மாசத்துல வந்ததுன்னா கேப் அதுக்கு பேரு என் மாகுன்னுவாங்க. நியூ மந்த் ஓப்பனிங் கேப். அப்ப இது என்ன கணக்கா வரும்? இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணணும்? அன்னைக்கு ஸ்லிப்பேஜ்னு ஒரு டாபிக் எத்தனை ஞாபகம்தா? அந்த ஸ்லிப்பேஜோட லாஜிக் தான் இங்கேயும். இங்க இருந்த பிரைஸ் திடீர்னு இங்க இருக்கு அடுத்த கேண்டலோட ஓப்பன்ல. அப்ப இந்த இடத்துல என்ன கணக்கு? இங்க எதுவுமே கிடையாது. கரெக்டா? ட்ரேடே அப்ப இது எஃப்இஜியா யூஸ் பண்ணுவோம் நம்ம. எஃப்இஜினா என்ன? அந்த இடத்துல ஆர்டர்ஸ் கிடையாது, அந்த ஆர்டர்ஸ் ஃபில் பண்ண வருது ஃபேரா. கரெக்டா? அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். புரியுதா? ஓகே ப்ரோ. சம்டைம்ஸ் இந்த என்வாக் எண்டாகுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது உண்மையில கிடையாது, அதோட பர்பஸ் அது பேர் வந்து எஃப்இஜின்னு ஆகும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. அதை வச்சியும் நம்ம பயாஸ் ஃப்ரேம் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் சொல்றேன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த அட்வான்ஸ்டு பயாஸ் இது பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த எக்ஸாம்பிளா தெரியுது நான் காட்டுவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லோல இருக்குல்ல அது இங்க பாரு. இந்த எக்ஸாம்பிள்ல இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா? இப்ப மார்க்கெட்டே இந்த விக்க கீழே க்ளோஸ் ஆயிருக்கானா? அப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. அப்ப நீ என்ன யோசிப்ப? ஓகே, இந்த எஃப்இஜிக்கு வந்தா நம்ம லாங் அடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பியா? ஆனா அவன் அந்த எஃப்இஜிக்கே வரக்கூடாது. ஏன் ப்ரோ வரக்கூடாது அப்படின்னா, அந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு படிய. இங்க ஓப்பன் ஆயிருக்கான், ஓப்பன் ஆன இது ஃபுல்லா கீழே இறக்கியிருக்கான். ஆனா நீங்க டே க்ளோசிங் அப்ப எப்படி தூக்கி மேல நெத்தி வச்சிருக்கான். அப்ப அடுத்த நாள் பிரைஸுக்கு சம்பந்தமே இல்லாம மறுபடியும் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு மேல போகுமா? வராது. வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அப்படியே பாரு, அதை வந்திருக்கவே மாட்டான், அப்படியே போயிருக்கும். புரியுதா? இததான் நான் சொல்ல வந்தேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான பயாஸ் கண்டுபிடிக்கிறது. லைக் நீ மத்தவங்களோட முன்னாடி இருக்கலாம். அந்த கேண்டில் இந்த க்ளோசிங் வச்சு ட்ரேட் பண்றவங்களோட நீ அட்வான்ஸ்டா ட்ரேட் பண்ணலாம் இந்த மெத்தட்ல. நீ ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிற அடுத்தது எப்படி வரும் அப்படின்றது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூரோ எல்லாம் செல் பயாஸ்ல இருந்தீங்களா? ஆனா மார்க்கெட் பையா ஆகும். நீ ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். ஆக்சுவலி நீ யூரோ செல்லு தான் ஆயிருக்கான். ஒரு டார்கெட் என்ன? ப்ரீவியஸ் டே லோ தானே? அடிச்சிட்டால அடிச்சுட்டு பையா இருக்கும். ப்ரோ கொஞ்சம் பின்னாடி வாங்கல சாட்ல, டெய்லி சாட்ல. இங்க பெருசா ஒரு எஃப்இஜி இருக்கா? இதா எஃப்இஜி இன்னும் கொஞ்சம் பின்னாடி. இதா
இப்ப இங்கேயுமே அதே கான்செப்ட் வரும்ல ப்ரோ. இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நல்லா பெருசா போயிருக்கு. இது கீழே இது வரைக்கும் வந்துட்டு அடுத்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. எதுடா இந்த எஃபிஜியா? இங்க வரக்கூடாதுடா அவன். அதான் அதுக்கும் அதே கான்செப்ட் தானே. இவ்வளவு தூரம் அதுக்கும் அதே கான்செப்ட். அதனாலதான் பாத்தனா இங்க போற வழியில இன்னொரு குட்டி எஃபிஜி ஓபன் பண்ணி கொடுத்துரு. அதுல ட்ரெயின் ஆயிட்டு மேல போயிட்டான். அப்ப இந்த எஃபிஜி வரமாட்டான். ஒன்ஸ் இங்கதான் இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த அட்வான்ஸ்ட் மெத்தட்ல இந்த எஃப்ஏஜிக்கு வந்தா இந்த விக்குக்கு மேல பாடியை க்ளோஸ் வச்சானா நீ தப்பிச்சிருவ. கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும்? ஓகே, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நீ நம்பி போயிடுவ. ஆனா இந்த இடத்துல பாரு, விக்குக்கு கீழே பாடியை க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த நாள் பையா இருக்கிறான். இதுக்கு பேரு தான் அட்வான்ஸ்டு பயாஸ் ஃப்ரேமிங். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, உனக்கு விக்குக்கு கீழே பாடியை க்ளோஸ் வச்சிருவான். எஃபிஜி கீழே பாடியை க்ளோஸ் வச்சிருவான். இங்க இதுதான் எஃபிஜி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான். கேண்டலோட விக்கெட் கீழே பாடியை க்ளோஸ் வச்சிட்டான். ஆனா அடுத்த நாள் கேண்டில் பார்த்தோம்னா ஃபுல்லா பம்ப் அடிச்சு மேலே ஏற்றிருப்பானு. ஆமா ப்ரோ. ஏன்? இதுதான் அட்வான்ஸ்டு பயாஸ் ஃப்ரேம். இந்த இடத்துல இது ஆக்சுவல், இதுதான் ஒரிஜினல் டோட்டல் சூப். அந்த மாதிரி சில இது வராது. இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு போறதுன்னா புரியலடா. இல்ல, சில இது வரவே வராது. இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டு போறது எப்படி? அது நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ட்ரேட் பண்ணும்போது பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோ கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது பார்ப்போம். ஏன்னா இது பிளைண்டா இப்படி காமிக்கும் போது ஈஸியா இருக்கும். அதுதான் பாட்டம் பண்றது, எங்க கன்ஃபார்ம் பண்றது கஷ்டம்ல. அதனாலதான் உள்ள டோட்டல் சூப்னு இன்னொரு டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், பேட்டர்னா எல்லா எஃபிஜியும் பார்த்துட்டு லாங் ஷார்ட் எஃபிஜி கீழே க்ளோஸ் வச்சிட்டான் நான் பை போறேன், ஐஎஃபிஜியா மாறிச்சு, எஃபிஜிக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டான் ஐஎஃபிஜியா மாறிச்சுன்னு போகக்கூடாது. அது ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு டோட்டல் சூப் நடந்திருக்கும். எல்லாரையும் இப்ப நீயே ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாரு. எஃபிஜி க்ளோஸ் வச்சா ஐஎஃபிஜி, அப்ப நான் லிக்விட தேடி போறேன், நான் ஷார்ட் அடிக்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் அடிப்பானுங்க? அது ஈஸி கான்செப்ட்ல. எஃபிஜிக்குள்ள வந்தா லாங், எஃபிஜிக்குள்ள வந்தா ஷார்ட்னா அப்ப ஊரே பணக்காரன் ஆகணும்ல அந்த லாஜிக் யூஸ் பண்ணா. புரிஞ்சு. இல்ல, நீங்க டிஎஸ் பத்தி யூடியூப்ல சொல்லிருந்தீங்க, அத எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியும். சோ அப்போ உனக்கு அங்க எல்லாருமே யூஸ் பண்ணா அது ஒர்க் ஆகாதுல்ல. கொஞ்சம் கைஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இந்த அட்வான்ஸ்ட் பயாஸ் ஃப்ரேமேஷன்ல? புரிஞ்சு ப்ரோ. இப்போ அஜித் ப்ரோ உங்கள்ட்ட ஒரு எஃப்ஹெச்சி காமிச்சு வரக்கூடாது, இதுக்கு அந்த எஃப்ஹெச்சிக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாரு. நீங்க கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. புரியல ப்ரோ. இல்ல, இப்ப ரஞ்சித் வந்து உங்கள்ட்ட ஒரு ரஞ்சித் ப்ரோ உங்களோட எஃப்ஹெச்சி காமிச்சு இந்த எஃப்ஹெச்சிக்கு வரக்கூடாது ப்ரோன்னு கேட்டதை கூட இந்த எஃப்ஹெச்சிக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆமா, இந்த எஃப்ஹெச்சி. ஆமா, இது மட்டும் எதனால எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ரோ? அதே லாஜிக் தான் ப்ரோ. இந்த விக்குக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல்லா ஏறிட்டான் ப்ரோ. மறுபடியும் சம்பந்தமே இல்லாம பிரைஸ் வந்திருக்கணும்னா அவன் அடுத்த நாளே வரணும். ஓகேவா? அவன் மறுபடியும் அடுத்த நாளே வரணும். அவன் அடுத்த நாள் வரலையே உங்களுக்கு அங்க. அப்ப அந்த இடத்துல இங்கேயும் ஒரு எஃபிஜி ஓப்பன் ஆயிடுச்சு, இங்கேயும் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் பிரைஸ் எங்கேயும் இவ்வளவு கீழே வரக்கூடாது. ஓகே ப்ரோ. டெய்லி கேண்டில்ல சொல்றீங்களா? நான் இப்ப இருக்கிறது என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? 1 minute டைம் ஃப்ரேமா? இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ எஃப்ஹெச்னா வந்து இப்போ ஓகே ப்ரோ, எனக்கு கிளியரா இல்ல. ஏன்னா இப்போ எஃப்ஹெச்சி இருக்குன்னா மேல கேண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்டர்னல் வரும். டெய்லி மட்டும் கிடையாது ப்ரோ, இது எல்லா டைம் ஃப்ரேம் பொருந்தது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. இப்ப இப்படி ஒரு கேண்டில் இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. இங்க எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கணும். ஆமா. ஓகேவா? இப்ப
இந்த கேண்டிலோட விக்குக்கு மேல இவன் இவ்வளவு பெருசு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டான்னு வைங்களேன், ஓகே மறுபடியும் அங்கேருந்து இங்கேருந்து இவ்வளவு தூரம் இந்த எஃபிஜிக்குலாம் வந்துட்டு போக மாட்டோம். ஓகே ப்ரோ அன்லஸ் அன்டில் இங்க ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும், ஓகே மேல ஏதாவது ஒரு லிக்விடிட்டி இருக்கும். அவன் டைரக்டா போயிட்டு அதை அடிச்சுட்டு அப்புறம் கீழே வருவான். அதை ஓகே ஓகே அடிச்சுட்டு ப்ரோ அப்புறம் கீழே வருவான். ம் ஏன்னா அந்த இடத்துல அந்த கேண்டில் என்ன சொல்ல வருது, இந்த ஒரு கேண்டில் ஹெவி ப்ரெஷர் பையிங்ல பெரிய இங்கல்ஃபிங் வருது. அடிச்சு நவுத்திட்டு அப்படியே அந்த பையை எடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க, கீழே ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வரமாட்டானுங்க. ஓகே ஓகே இதுக்கு டைம் ஃப்ரேம்ன்றது கிரைட்டீரியாவே கிடையாது. நீங்க ஈவன் 1 ஹவர்ல வச்சு பார்த்தா கூட 1 ஹவர்லயே யூரோட நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். எங்க இதை பாருங்க, ம் இங்க இவ்வளவு பெரிய எஃபிஜி இருக்குப்பா, இங்க இவ்வளவு பெரிய எஃபிஜி இருக்குப்பா, நீங்க வருவான் வருவான் வருவான்னு வெயிட் பண்றீங்க. அதே சமயத்துல இங்க லெஃப்ட்ல ஒரு டார்கெட் இருக்கு ஹை, ஆமா வரமாட்டான். அப்படி லிக்விட் எடுத்ததுக்கு அப்புறம் அதை அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வருவான். ஓகே ஓகே அவன் அக்ரெசிவா இருக்கு அந்த இடத்துல, உங்களுக்கு கேண்டில்ஸ் ஹெவி ப்ரெஷர்ல இருக்கு, பையிங் ப்ரெஷர்ல. அப்ப அந்த மாதிரி சமயத்தெல்லாம் அவன் கீழே அவ்வளவு பெருசா டீப்பா ரீட்ரேஸ் பண்ணலாம் வந்துட்டுலாம் இருக்க மாட்டான். அதை டார்கெட் அடிச்சு முடிச்சுட்டு கீழே வந்துடும். ஓகே ஓகே வேற யாரும் இதை கேட்காதீங்க விட்டு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எஃப்இஜி வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்க நாளைக்கு பயாஸ் மார்க் பண்ணும்போது அது எஃப்இஜி கன்சிடர் பண்ணி பண்ணவா இல்ல யாருக்கு பழசு பண்ற மாதிரி பண்ணணும்? எஃப்இஜி இருந்தா அதை கன்சிடர் பண்ணி அந்த இடத்துக்கு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளேல இருக்கு அப்படின்னு மட்டும் போடணும். ஓகே, அதாவது ஆன்டிசிபேட் வந்து நீங்க ஆன்டிசிபேஷன் பண்றீங்க, மார்க்கெட் எனக்கு அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஆன்டிசிபேட்டிங் எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இது மட்டும் போட்ட போதும். ஆமா, இல்ல பேரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா இல்ல ஜஸ்ட் ஆன்டிசிபேட் மட்டும்? பேரிஷ்லாம் வேணாம், ஜஸ்ட் ஆன்டிசிபேஷன் மட்டும் போதும். ஓகே ஓகே வேற 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 எனி டவுட்ஸ் ப்ரோ யூஎச்எஃப் போங்க. இப்ப இந்த இன்னைக்கு பயாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நேற்று உள்ளதை பாருங்களேன், கீழே வந்து எடுக்கவே இல்லை, மேல ஹைக்கு மட்டும் போயிடுச்சு. இப்ப இதுக்கு எப்படி ப்ரோ சொல்றது, இது டவுட்டாவே இருந்துச்சு. கீழே தான்டா க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப பியரிஷ் தான்டா. விக்குக்கு மேல பாடியை க்ளோஸ் வச்சா புல்லிஷ், விக்கு கீழே க்ளோஸ் வச்சா பீரிஷ் தான்டா. இல்ல கீழே உள்ள விக்குக்கு கீழே போல இல்ல, அதனால அவன் ஏன்டா கீழே இருக்க விக்கு கீழே போனோம்? என்ன ப்ரோ, அவன் ஏன்டா இந்த விக்க தூக்கணும்? இந்த விக்க தூக்கிந்தானா, இந்த விக்க தூக்கிந்தானா இது டபுள் சைடு, மேலே அடிச்சுக்கிறான் கீழே அடிச்சுக்கிறான். அவன் தெளிவா மேல இருக்க ஐயை மட்டும் தூக்கிட்டு கீழே இறக்கிருக்கான். மறுபடியும் இன்னைக்கு அந்த ஐயை இன்னொரு தடவை மறுபடியும் கட்ட அடிச்சுட்டு கீழே இருக்கிறாங்க. இவனடா இவ்வளவு அற்புதமா இருந்திருக்கான், சரி இவனும் இன்னைக்கு பார்க்காம விட்டேப்பா. அருமை அங்க இருந்திருக்கான். நைஸ், புரிஞ்சுதா? ஓகே.